அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உள்ளம் தூய்மை பெற நாம் அல்லாஹ்விடம் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. நம்முடைய உள்ளத்தில் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள், தீய எண்ணங்களை விட்டு நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துபவன் அல்லாஹ் தான். ஆக அதை நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனையின் மூலமாக கேட்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அல்லாஹும்ம ஆதி நஃப்சி தக்வாஹா வஸக்கிஹா அன்த ஹைரு மன் ஜக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. இறைவா, எனது உள்ளத்துக்கு இறையச்சத்தை வழங்கிவிடு, அதை தூய்மைப்படுத்துவோரில் நீயே சிறந்தவன், நீதான் அதன் பொறுப்பாளன், அதன் எஜமானன் என்று நாம் அல்லாஹ்விடம் இந்த துவாவை கொண்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும். நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய அச்சத்தை, இறையச்சத்தை அல்லாஹ் போட வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவனைத் தவிர நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடியவன் வேறு யாரும் இல்லை. நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருந்தால்தான் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் சிறந்த அமல்களாக, சுத்தமான தூய்மையான அமல்களாக இருக்கும். ஆக அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த துவாவை மனனம் செய்து ஓதக்கூடிய தௌஃபீகை தருவானாக. அல்லாஹும்ம ஆதி நஃப்சி தக்வாஹா வஸக்கிஹா அன்த ஹைரு மன் ஜக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. வ ஆஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.